ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த ஒரு சமையலும் பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா நம்ம சேனல்ல முதல் முறையா ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கலாம். பட் நம்ம சேனல்ல இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். ஸோ ஒரு புது முயற்சினே சொல்லலாம். ஸோ என்ன பண்ண போறோம்னா ரிவ்யூஸ். ரிவ்யூஸ் தான் நிறைய பேத்துக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஏதாவது ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு பேர் தான் ரிவ்யூஸ். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபுட் அண்ட் குக்கிங் இதுதான் மெயினாக இருக்கும். ஸோ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறதும் அது சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் தான். வாங்க என்னன்னு பார்த்துடலாம். அது ஆச்சி பானிபூரி கிட். ஸோ இப்போ இந்த பானிபூரி கிட் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க, இது வந்து பெய்ட் வீடியோ கிடையாது. அதாவது நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை. நாங்கள் வாங்கி சாப்பிட்டது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லலாங்கிறதுக்காக நான் காமிக்கிற வீடியோ தான் இது. நம்ம பானிபூரி சாப்பிடணும்னா வெளிய கடைகள்ல வாங்கி சாப்பிடுவோம். பட் அதுவும் இப்போ ஹைஜீனிக்லாம் இல்ல. அது ரொம்ப மோசமான முறையில தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நெறைய பேர் வெளிய வாங்கி சாப்பிடுறத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாரி பானிபூரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாரி அ அ கிட்ல வரத வாங்கி சாப்பிடலாம். ஸோ நாங்க வாங்கியிருக்கிறது தான் ஆச்சி பானிபூரி கிட். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 40. உள்ள இருக்க அந்த பூரியோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 24 இருக்கு. சைட்ஸ்ல பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி செய்யணுங்கிற மெத்தட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டஃபிங்க்கு என்னென்ன வைக்கணுங்கிறத பத்தியும் போட்டிருக்காங்க. இப்போ இத ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க பேக்கெட்ஸ் எல்லாம் வெளிய எடுத்துடலாம். ஸோ இந்த பேக்கெட்ல தான் அந்த பொரிக்காத பூரிக்கள்லாம் இருக்கு. மொத்தம் 24 இருக்கு. நீங்க நார்மலா எடுத்த எண்ணெயில பொரிச்சுக்கிட்டாலே போதும். அண்ட் இதுல இந்த 2 பேக்கெட்டும் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் சட்னி அண்ட் மின்ட் சட்னி இருக்கு. பானிபூரி நம்ம வீட்லயே தாராளமா செஞ்சிடலாம். பட் அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ங்கிறனால நெறைய பேர் அத செய்யறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாரி நேரத்துல இந்த மாரி கிட் வாங்கி சாப்பிடுறது தப்பு கிடையாது. பட் எதுனாலுமே நம்ம இந்த மாரி பேக்டு ஐட்டம்ஸ் வந்து அடிக்கடி சாப்பிடாம இருக்கிறது நல்லது தான். ஸோ இதுதான் இந்த பாக்ஸ்குள்ள இருந்தது. ஆர்டர் மாத்தி வச்சிருக்கோம். அந்த பேக் நம்பர் 1, 2ங்கிறதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்வீட் சட்னி. இது வந்து ஒரு மசாலா பாக்கெட்டுங்க. இது வந்து அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்காக நம்ம போட்டு பெரட்டுறதுக்கு ஒரு மசாலா குடுத்துருக்காங்க. சாட் மசாலா அது மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இது வந்து மின்ட் சட்னி. இது நல்லா ஸ்பைசியா இருந்தது. அண்ட் இது வந்து அந்த பூரி இருக்க பேக்கெட்ஸ். ஸோ நம்ம இப்போ பானிபூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கணும். நம்ம அத பார்த்துட்டு வந்துரலாம் வாங்க. ஸோ அந்த 24 பூரிகளுக்கும் மொத்தமா நாங்க 3 உருளைக்கிழங்கும், 1 பெரிய வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப அந்த சட்னிகள் எல்லாம் நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். முதல்ல ஸ்வீட் சட்னிய ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். ஸ்வீட் சட்னியில என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, புளியும், டேட்ஸும் போட்டு செஞ்ச சட்னி தான் ஸ்வீட் சட்னின்னு சொல்லுவோம். அடுத்து மின்ட் சட்னி. இந்த மின்ட் சட்னி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சட்னி அப்படியே இது சாப்பிட முடியாது. அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அவங்களே இதில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, வாட்டர் சேர்க்கணுன்ட்டு. அடுத்து அந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து இந்த மசாலா பொடிய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மசாலா பொடிய பொறுத்தவரைக்குமே, நாங்க வந்து பாதி பேக்கெட் தான் போட்டோம். ஏன்னா, சின்ன குழந்தைங்க சாப்பிடுற மாரி இருந்தா பாதி பேக்கெட் மட்டும் போடுங்க. ஏன்னா கொஞ்சம் காரமா இருந்தது. இல்ல நாங்க பெரியவங்க தான் சாப்பிடுறோம். இல்லன்னா நாங்க நல்லாவே காரம் சாப்பிடுவோம் அப்டின்னீங்கன்னா, ஃபுல் பேக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல நீங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். அதுல உப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் உப்பு அவ்வளவா தெரியல. அதனால நாங்க ஒரு 1/2 ஸ்பூன் போல உப்பு போட்டுக்கிட்டோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த பூரிக்கெல்லாம் பொரிச்சிட வேண்டியது தான். இந்த பூரியெல்லாம் பொரிக்கும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல தீய வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம்ல வைக்கும்போது டக்குன்னு கரிஞ்சு போயிடுது. அதாவது தீஞ்சு போயிடுது. ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மள பூரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழகா உப்பி வந்திருக்கு.
எல்லாத்தையும் ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணிவிட்டு நம்மளுடைய பானிபூரி கடையை திறந்துட வேண்டியது தான். ஸோ இதுவும் கொஞ்சம் ஃபன்னாக தாங்க இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ஒரே இடத்துல வச்சுட்டு ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் ஒரே இடத்துல உக்காந்துட்டு ஒருத்தர் உடச்சி உடச்சி பானிபூரி வச்சு கொடுக்க மற்றவங்களாம் வாங்கி வாங்கி சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஜாலியாக ஒரு ஃபன் டைமாக இருக்கும். முதல்ல அந்த பூரியெல்லாம் உடச்சி வச்சுக்கலாம். இந்த பூரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உடைக்கிற மாதிரி தான் இருக்குது. முதல்ல ஸ்டஃபிங் வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம்ல அதை வச்சிடலாம். இது வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போடணும்னு இல்லைங்க, நீங்கள் சுண்டல் போட்டுக்கலாம், இல்லை காலிஃப்ளவர் கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து ஸ்வீட் சட்னி வச்சுக்கலாம். இது வைக்கிற அளவுமே உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ எது பிடிக்குமோ அந்த அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து மின் சட்னி வச்சாச்சு, அதாவது பானி வச்சாச்சு. நம்மளுடைய பானிபூரி சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரிவ்யூன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் இல்லைங்களா? ஸோ அது சொல்கிறதுக்காக ஒரு பெரிய ஜட்ஜி வந்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, கேளுங்க. ஸோ ரிசல்ட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மின் சட்னி அளவை கம்மி பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா அது கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா 40 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. ஏன்னா 24 பூரி இருந்தது, ஸ்வீட் சட்னி, மின் சட்னி, மசாலா பொடிலாம் இருக்குது. அடிக்கடி இல்லாமல் எப்பயாவது ஒரு வாட்டி ஆசைக்காக சாப்பிட்ற தப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.